கிளிப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஆப்பிரிக்காவினுடைய ஹாம்பியா நாட்டினுடைய கொடியுடன் வந்த கப்பல் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. பாரசீக குடா பகுதியில் இது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் ஈரானுடைய துறைமுகம் நோக்கி செல்ல முயன்ற வேளை தடுக்க நிற்காத போது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. சற்று முன்னர் நடைபெற்றிருக்கின்றது. மேலதிக விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரோக்கியமாக இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்த வைத்தியத்துறை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இதயம், நுரையீரல், நரம்பு செயற்பாடுகள் சீராக உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தகவலை அமெரிக்காவினுடைய கடல் படை கேப்டன் சீன்பார் பெல்லா தெரிவித்திருக்கின்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. இருப்பினும் சில தவறுகள் உண்டு. அமெரிக்க அதிபரனுடைய உடல் எடை சென்ற ஏப்ரல் மாதம் பரிசோதித்ததை விட இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. முன்னர் 101 கிலோ எடையில் இருந்தவர் இப்பொழுது 108 கிலோவில் இருக்கின்றார். 7 கிலோ விரைவாக எடை போட்டிருக்கின்றார். எனவே அதிபரை தேக பயிற்சி செய்து நிறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு அடுத்த மாதம் 80வது வயது வருகின்றது. பொதுவாக அமெரிக்க அதிபர்களுடைய உடல் பரிசோதனை வருடத்திற்கு ஒரு தடவை நடைபெறும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடந்த 13 மாத கால பகுதியில் 3 தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னர் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் 82 வயது அடைந்த நிலையில் மாறாட்டமாக கதைத்த ஒரு சூழலில் அடுத்த தடவை அதிபர் பதவியில் போட்டியிட முடியாமல் அவர் வெளியேறி சென்றது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்பும் அவரை போல நிலைக்கு வருவாரா என்பதை பரிசோதிப்பது அவசியமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்கனவே பல குறைபாடுகளை ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய கழுத்து பகுதியில் கடந்த சில காலமாக தடிப்பு காணப்படுகின்றது. இரண்டாவது, அவருடைய கணுக்காலில் வீக்கம் காணப்படுகின்றது. மூன்றாவது, கையில் காயம் காணப்படுகின்றது. கையில் ஏற்பட்ட காயத்திற்கு காரணம் அவர் தொடர்ந்து பலருக்கு கை கொடுப்பதனால் ஏற்பட்டது என்று கூறப்படுகின்றது. ஆனால் கழுத்து பகுதி தடிப்புக்கு காரணம் கூறப்படவில்லை. கைகளில் உள்ள நீல நிறம் அவருடைய இதய சுகையினத்தின் அடையாளமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதய சுகையினத்திற்கான மாத்திரைகளை அவர் எடுத்தும் வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மூளை சரியாக இருக்கின்றதா என்ற கேள்வியை தொடர்ந்து பலர் எழுப்பி வருகின்றார்கள். ஆனால் இந்த செய்தியில் மூளையினுடைய ஸ்திரத்தன்மை பற்றிய தகவல்களை காண முடியவில்லை. மூளை சரியாக இருப்பதனால் தான் அவர் நலமாக இருக்கின்றார் என்று வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்திய செய்திகளின்படி தாக்குதலுக்கு உள்ளான காம்பியா நாட்டினுடைய கப்பல் முற்றாக சேதமடைந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையிலிருந்து கடுமையான முற்றுகை இருந்தாலும் அந்த முற்றுகையை உடைத்தபடி இந்த கப்பல் உள்ளே நுழைய முயற்சி எடுத்த காரணத்தினால் இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலில் இருந்த மாலுமிகளினுடைய நிலை என்ன, பொருட்களினுடைய நிலை என்ன என்ற விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இருக்கின்றது. அதேவேளை இந்த கப்பல் அதிரடியாக ஊடுருவி வந்ததன் காரணம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இப்போதைய யுத்த நிறுத்த பேச்சுக்களில் என்னதான் செய்கின்றன என்பதை நூல் விட்டு பார்க்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய சிச்சுவேஷன் அறைக்குள் சென்று ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் என்ன செய்யலாம் என்பது குறித்து 2 மணி நேரம் பேசியும் முடிவெடுக்காமல் இப்பொழுது 24 மணி நேரம் கடந்த நிலையில் ஏன் மௌனம் காக்கின்றார் என்ற கேள்விக்கு பதில்கள் ஆங்காங்கு வந்திருக்கின்றன. முதலாவது, அமெரிக்க அதிபரினால் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இதை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு களத்தில் பாரதூரமான ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா வேறு ஏதோ ஒன்றை செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். டொனால்ட் ட்ரம்பினால் முடியுமாக இருந்திருந்தால் அவர் அதை செய்திருப்பார். அதை முடிக்கலாம் என்றுதான் அவர் பேச சென்றார். சென்ற பிறகுதான் விவகாரத்தின் பாரதூர தன்மை அவரை எதையும் செய்ய முடியாமலும் தான் எதற்காக தாமதிக்கின்றேன் என்பதை கூட வெளியில் சொல்ல முடியாத இரகசியமாகவும் ஒரு மர்மமான முடிச்சை விட்டு அவர் சென்றிருக்கின்றார். இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் கூட இந்த மர்ம முடிச்சின் அடையாளமாகும். இந்த இடத்தில் இஸ்ரேல் லெபனானில் நடத்துகின்ற தாக்குதல்கள் கட்டுமீறி சென்றிருக்கின்றன. பல நகரங்களில் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்க இஸ்ரேலிய படைகள்
லெபனானின் லிடானி ஆற்றுக்கு வடக்கு பக்கமாக நுழைந்து சென்று விட்டார்கள். தொடர் தாக்குதலின் மூலமாக இவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற நிலை அமெரிக்காவை சிறிதளவும் கவனத்தில் எடுக்கவில்லை. இது கடந்த ஏப்ரல் 17 செய்யப்பட்ட யுத்த நிறுத்தத்திற்கு முற்றிலும் முரண்பாடானதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய 60 நாள் யுத்த நிறுத்தத்திற்கும் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கிடையில் அடுத்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு வர இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தான் நினைத்தவாறு போரை நடத்தக்கூடாது என்று அவரை கட்டுப்படுத்துவதற்கான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அவருடைய கட்சியில் இருந்தே பலர் குத்துக்கரணம் அடித்து அவருக்கு எதிராக வாக்களிக்க போகின்றார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைய போகின்றார். அப்படி தோல்வியடைந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு இருக்கும் சிறப்பு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிரேரணையை தடுத்து யுத்தத்தை தொடரலாம். ஆனாலும் அவருடைய கட்சியினரே அவரை எதிர்த்தார்கள் என்ற நிலை வருமாக இருந்தால் தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாமல் போயும் விடலாம். இப்படி பல காரணங்கள் டொனால்ட் ட்ரம்பினால் போரை தொடரலாமா நிறுத்தலாமா என்பதை கூட முடிவு செய்ய முடியாத அந்தரத்தில் பறவையாக அவரை நிற்க வைத்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.